சூரியனும் சனியும் சேர்ந்த அமைப்பு துர்யோகம். தகப்பனுக்கும் உங்களுக்கும் உள்ள, அரசுக்கும் உங்களுக்கும் உள்ள, ஆளுமை திறனுக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த சூரிய சனி இணைவு இந்த இடத்துல பங்கமடைகிறது. கெட்ட யோகம் பங்கமடைகிறது. சூரியன் சனி சேர்ந்த அந்த அசுப யோகம் சுக்கிரனுடைய சுபத்துவத்தால் அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது. கெட்ட யோகம் நல்லவையாக மாறுகிறது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த மங்கள யோகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த பிருகமங்கல யோகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சனியின் இணைவாலும் அஸ்தமன தோஷத்தாலும் தீர்க்கவே முடியாத பங்கத்தை அடைகிறது. டெட் ஒரு குருவின் பார்வை திரும்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை செயல்பட வைக்கிறது தசையில. பிருகமங்கல யோகத்தை செயல்பட வைக்கிறது தசையில. லக்னாதிபதி சனியுடன் இணைந்த பாவத்தை நீக்குகிறது தசையில. சூரியன் சனி சேர்க்கை இன்னும் கொஞ்சம் பங்கமடைகிறது சுக்கிரனுடைய இணைவு குருவினுடைய பார்வை என்பதால். இப்பத்தான் சொன்னேன் என்னையா நடக்கும். முதல்ல தந்தை கெடுவார், முதலில் தந்தையின் உறவு கெடும், முதலில் தந்தையின் உடல்நிலை கெடும், தந்தை உயிரோடு இருப்பார், கெட்ட தந்தை மீண்டெழுவார். பாயிண்ட். எங்கே எப்படி காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை எந்த இடத்தில் நுழைத்து எந்த இடத்தில் எடுப்பது. சனி தசை சூரிய பக்தி, சூரிய தசை சனி பக்தியில் தகப்பனை கையை வச்சு கையில் கொடுத்துரும். தகப்பனை கொண்டுட்டு போயிடாது. ஒரு குரு பார்வையினால, ஒரு சுக்கிர பார்வையினால அந்த யோக பங்கம் அது நிவர்த்தி அடைகிறது. கெட்ட யோகம் சுப யோகம் ஆகிறது. இவ்வளவு தாங்க.